என்ன உங்க இலக்கு? என்ன உங்க கொள்கை? பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணி அடிமைத்தனம், மது, மத போதை, இது ஏதுமற்ற தூய தேசம். அனைவருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, அதுவே எங்கள் கனவு. நீர், வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி, இது எங்கள் கொள்கை கோட்பாடு. நீர், நீர்வள பெருக்கம், தண்ணீரின் தேவை, தண்ணீரை. அடுத்து வயிறு, வேளாண்மை, அரசு தொழில், ஆடு மாடு வளர்த்தல், வேளாண்மை செய்தல் அரசு பணி. என் தாய்நிலம் தமிழகம் உலகத்தின் மிகப்பெரிய வேளாண் பண்ணையாக மாறும். நம்மாழ்வார் என்ற பெருந்தகப்பனின் மகன் மாவீரர் நாளில் உறுதியேற்கிறேன். எங்கு பார்த்தாலும் வேளாண் பண்ணைகள். வெற்றிடம் என்று கிடையாது. ஒன்னு விளைநிலம் அல்லது காடு அல்லது நீர்நிலை அல்லது நேச்சர் நிலம். இதுதான். வெண்ணிலிருந்து பார்த்தால் தேகத்தில் தேமல் போல என் பூமி தாயின் தேகத்தில் நீர் தேமல்கள் எங்கும் பார்ப்பாய். ஒன்னு விளைநிலம் அல்லது காடு, அது ஏரி குளம் அல்லது நேச்சர் நிலம். இதுதான். பால் என்ற ஒன்று இருந்தால் பசி இல்லை. பால் முழுமையான உணவு என் உடன் பிறந்தானே. எந்த திரவ உணவிலும் கழிவு வராது. பால் முழு உணவு, முழு புரதச்சத்துள்ள உணவு. பால் இருந்தால் என் தேசத்தில் பசி இல்லை. என்ன செய்வாயும் சீமான்? நானே மாடு வளர்ப்பேன். ஆந்திராவில் இருந்து எனக்கு பால், ஆவின் பால் அரசு விற்கிறது. எங்க தெரியாது. ஆடு மாடு வளர்த்தால் அவமானம் அல்ல, வெகுமானம், வருமானம். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு, மாடல்ல மற்ற இவை. கல்விதான் ஒருவருக்கு செல்வம், ஆனால் மாடும் நம் செல்வம். நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் தந்தல்லிய மறைமொழி. மாடு மாடல்ல நம் செல்வம். ஆடும் மாடு நடமாடும் வங்கிகள்.